எல்லாருக்கும் வணக்கங்க. தளபதி பேசுறதுக்கு சென்சார் கொடுக்கல. அவங்களாம் சில விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் தளபதி ரசிகர்களை பத்தி அவங்களுக்கு முழுசா தெரியாம இருக்குங்க. நாங்க அமைதியா இருக்கோம்னா எங்க தளபதி சொன்ன ஒரு வார்த்தைக்காக. எங்க தளபதி மட்டும் ஒரு கண்ணாசி வச்சாருன்னு வச்சுங்களேன், சென்சார் வீட்டுக்கே எடுத்து கொடுக்க வச்சிருவோம். எனக்கு ஒன்று புரியல, ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணவே இவ்வளவு பயப்படுறீங்களே. இன்னும் 3 மாசத்துல எலெக்ஷன் வரப்போதே கண்ணா, அதுக்கு சென்சார் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஓட்டே எங்க கையில இருக்கு, அதையும் உங்களால வாங்க முடியாது. என்ன பண்ண போறீங்க? உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா வர இருக்கு. என்னன்னா, உங்க பின்னாடி நிக்கிறதுலாம் பணத்துக்காக நிக்கிற கூட்டம், கோட்டர்பாட்டுக்காக நிக்கிற கூட்டம். ஆனா எங்க பின்னாடி நிக்கிறது உண்மையான அன்பான ஒரு கூட்டம். அதுக்கு மேல ஒரு விஷயம் தெரியுமா? எங்க தளபதி பின்னாடி எங்க தளபதி ரசிகர்கள் மட்டும் நிக்கல, தல ரசிகர்கள் நிக்கிறாங்க, எல்லா ரசிகர்களும் நிக்கிறாங்க. அதை விட உண்மையான மக்கள் கூட்டம் நிக்குது. இவங்களாம் நீங்க என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க? எல்லாரையும் பிடிச்சி உள்ள போட போறீங்களா? நீங்க எவ்வளவும் தளபதிக்கு நெகட்டிவிட்டி கொடுவீங்களா, அவ்வளவோ எங்களுக்கு பாசிட்டிவிட்டிங்க. உங்களுக்கு நெகட்டிவிட்டியா மாறுதுன்னு உங்களுக்கு தெரியல. நான் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்றேன், இது அட்வைஸ் எடுத்துக்காதீங்க, உங்க நல்லதுக்காக சொல்றேன். இதான் எடுத்துங்க, எடுக்காது போங்க. என்னன்னா, நீங்க பண்ண எங்க டெபாசிட் எங்க தளபதிக்கு ஏறிக்கிட்டே இருக்கு. உங்க டெபாசிட் கூட இல்லாம போச்சுன்னா பெரிய பெரிய கட்சிங்க அசிங்கமா போயிடும். ஏன்னா நீங்க சொல்றீங்களா டிவிக்கு சின்ன கட்சி கிட்ட தோத்து போயிட்டீங்கன்னு வச்சுங்களா, ரொம்ப கேவலங்க. புரியுதா? உங்க வேலையை நீங்க பாருங்க, எங்க வேலையை நாங்க பாக்குறோம். நாங்க விசில் அடிக்க ஆரம்பிச்சா இந்தியாவே ஆடும். விசில் அடிக்கணுமா வேணாமா முடிவு பண்ணிங்க, ஓகேவா? திருப்பியும் திரும்ப எங்க தளபதியை நோண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், தளபதி ரசிகர் கோவத்துக்கு ஆளாயிராதீங்கன்னா. ஓகே, தேங்க்யூ.